எந்த ஆயுதங்களாலும் தகர்க்க முடியாது. ஏனென்றால் இது கருத்தியல் வடிவம் கொண்டிருக்கிறது. கெட்டி தட்டி போய் இறுகி கிடக்கிறது. உளவியல் அடிப்படையிலே தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதற்கு இங்கே ஒரு அரசும் தேவைப்படுகிறது. அந்த அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு. ரொம்ப சிம்பிளாக கேட்கிறான். எல்லா நாடுகளிலும் ரிலீஜன், ஸ்டேட் ரிலீஜன் இருக்கு, ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடாது? இருக்க முடியாது. அரச மதம் இலங்கைக்கு புத்திசம், அரச மதம் பாகிஸ்தானுக்கு இஸ்லாம், அமெரிக்காவுக்கு கிறிஸ்டியானிட்டி, தெற்காசிய நாடுகள் முழுவதும் பௌத்தம் அரச மதமாக இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் கிறிஸ்தவம் அரச மதமாக இருக்கிறது. அராபிய நாடுகள் முழுவதும் இஸ்லாம் அரச மதமாக இருக்கிறது. ஏன் இந்தியாவுக்கு அரச மதம் கூடாது? நல்ல கேள்வி. லாஜிக்கலி இட்ஸ் கரெக்ட். தர்க்க அடிப்படையிலே இது சரி. ஆனால் எந்த மதத்தை இந்தியாவின் அரச மதமாக்க முடியும்? இங்கே பெரும்பான்மை மக்கள் பின்பற்றக்கூடிய மதம் எது? பாகுபாடுகள் நிறைந்த மதம் அல்லவா இங்கே பெரும்பான்மை மக்கள் பின்பற்றுகிற மதமாக இருக்கிறது. அப்படி சொல்லப்படுகிறது. ஒரு காலத்தில் இது இந்து மதம் என்ற ஒரு வடிவம் கிடையாது. முருகனுக்கே தனி மதம் இருந்தது. நாம் கும்பிடுகிற முருகனுக்கே கௌமாரம் என்ற பெயரிலே, வடமொழியிலே குமாரம், தமிழில் சொன்னால் குமாரம் அப்படிங்கிற ஒரு மதம் இருந்ததுங்க. அதான் ஷண்மதங்கள், 6 மதங்கள். சைவம், வைணவம், காணபத்தியம், கணபதியை கும்பிடுறது, அந்த மதத்துக்கு பேரு காணபத்தியம். கௌமாரம் முருகனை கும்பிடுவது, சௌரம் சூரியனை கும்பிடுவது, சாக்தம் சக்தியை கும்பிடுவது, இதெல்லாம் மதங்களின் பெயர் வடமொழியிலே, சான்ஸ்கிரிட்ல. இந்த 6 மதங்களை ஒருங்கிணைத்து தான் இந்து மதம் என்று இன்றைக்கு அழைக்கிறார்கள். இதெல்லாம் தனித்தனி மதங்கள். சைவம் வேறு மதம், வைணவம் வேறு மதம். அப்புறம் இடைக்காலத்தில் பெரிய மோதல் ஏற்பட்டு, மதமாற்றம் ஏற்பட்டு, வன்முறைகள் நிகழ்ந்து, அதனால் படுகொலைகள் நிகழ்ந்து, ரத்த ஆறு ஓடிய பிறகு அரியும் அரணும் ஒன்றுதான். அரி என்றால் திருமால், அரண் என்றால் சிவன். அதனால தான் நிறைய பேர் ஹரிஹரன் பேர் வைப்பான். ஒன்னா 2 பேரும் ஒன்று தான், தனித்தனியாக பேர் வச்சுக்காத. அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில மண்ணுங்கிற பழமொழி அப்படிதான் வந்தது. அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில மண்ணு. ஏன்னா 2 வேற வேற இருந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதை ஒன்னாக்குற முயற்சி பல ஆண்டுகள் ஆதிசங்கரர் உட்பட பலரும் முயற்சி செய்து ஒன்னாக்குனாங்க. அதெல்லாம் தனித்தனியாக. அப்போ இந்து ரிலீஜன் ஒன்று கிடையாது. அந்த காலத்தில் பார்ப்பனர்களுக்கு இருந்த மதம் தான் வேதிக் ரிலீஜன், வைதிக மதம். அவங்களது இந்து கிடையாது. சைவ மதம்ங்கிறது இந்து மதம் கிடையாது. வைணவ மதங்கிறது இந்து மதம் கிடையாது. இதெல்லாம் வெள்ளைக்காரன் வந்த பிறகு 1800களின் தொடக்கத்தில் 19ஆம் நூற்றாண்டில் தான். இப்போ நம்ம இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டு. 200 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்ட மாற்றம் தான் இந்து ரிலீஜன் என்கிற ஒரு மதம் தோன்றவே இல்லை. இதை உருவாக்கியவர் யார் என்று சொல்ல முடியாது. இஸ்லாத்தை உருவாக்கியவர் நபிகள் நாயகம், கிறிஸ்தவத்தை உருவாக்கியவர் இயேசு பெருமான், பௌத்தத்தை உருவாக்கியவர் கௌதம புத்தர், சமணத்தை உருவாக்கியவர் மகாவீரர், இந்து மதத்தை உருவாக்கியவர் யாருன்னே தெரியாது. கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இது 50,000 வருஷங்களுக்கு முன்னால் உருவானது, அதனால் இது யார் உருவாக்குனாங்கன்னு தெரியாது. 5 லட்சம் வருஷத்துக்கு முன்னால் உருவானது, யார் உருவாக்குனாங்கன்னு தெரியாது. வரலாறு அப்படி இல்லை. அதற்கு எந்த ஆதாரங்களும் கிடையாது. ஏதோ ஒரு வகையிலே இன்றைக்கு இந்து என்கிற வடிவம் வந்துவிட்டது. சரி, அந்த மதத்தை இந்தியாவின் அரச மதமாக அறிவிப்பதிலே பிரச்சனை இருக்கிறது. அதை பேசுவோம். ஏன் அறிவிக்க முடியாம போச்சு? ஏன் ஸ்டேட் ரிலீஜன் உருவாகவில்லை? இந்தியா ஏன் மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும்? இது அன்றைய கான்ஸ்டிடியூயன்ட் அசெம்பிளி என்கிற அரசியலமைப்பு சட்டத்திற்கான சபையிலே விவாதிக்கப்பட்டதா இல்லையா? புரட்சியாளர் அம்பேத்கரோடு பலரும் விவாதித்தார்களா இல்லையா? இந்த பிரியாம்பிள்லே கடவுளின் பெயரால் முடிக்க சொன்னாங்க நிறைய பேர். கடைசியாக முடிக்கிறப்போ கடவுளின் பெயரால் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அரசமைப்பு சட்டமாக அப்படின்னு முடிக்க சொல்லி தான் வற்புறுத்தினாங்க. ஒற்றை ஆளாக இருந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதையெல்லாம் எதிர்த்து நின்று வெற்றி கண்டார். அவர் மட்டும் இல்லாமல் வேறு எவராவது இந்த அரசமைப்பு சட்டத்தை எழுதக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தால் இந்தியாவின் அரச மதமாக இவர்கள் சொல்லுகிற இந்த மதம்தான் ஸ்டேட் ரிலீஜன் என்றாகி இருக்கும்.
ஏன் இதை ஸ்டேட் ரிலீஜனாக அறிவிக்கப்படவில்லை என்று சொன்னால், இந்த மதம் அடிப்படையிலேயே பாகுபாடுகளை கொண்ட மதமாக இருக்கிறது. உலகத்தில் எந்த மதமும் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை ஏற்கவில்லை. எல்லா மதமும் சகோதரத்துவத்தை மட்டுமே அடிப்படை கோட்பாடாக கொண்டிருக்கிறது. ஆன்மா, உயிர் மூச்சு கோட்பாடு என்னன்னா ஃப்ரெட்டர்னிட்டி என்பதுதான். அதான் திராவிடியன் பிரதர்ஹுட் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் உலகம் முழுவதுமே எல்லா மக்களும் எந்த ரேஸ் அண்ட் எத்னிசிட்டி, எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் உலக மாந்தர் அனைவரும் சகோதரர்கள் என்று சொல்லுகிற மதங்களாக அவையெல்லாம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றன. எந்த மதத்தை எடுத்தாலும் அதுல சகோதரத்துவம் உண்டு. அண்ணன் தம்பியா இருப்போம், அன்பை வளர்ப்போம். பௌத்தம் அதுதானே சொல்லுது. பௌத்தத்தில் கடவுள் கிடையாது, வழிபாடு கிடையாது, சடங்கு சம்பிரதாயங்கள் கிடையாது, தனி மனித ஒழுக்கத்தையும் சமூக ஒழுக்கத்தையும் பேசுகிற ஒற்றை மதம். அந்த காலத்தில் வேதிக் ரிலிஜன், வேத மதத்தை சார்ந்தவர்கள் இதை நாத்திக மதம் என்று பரப்பினார்கள். அதனால் தான் அழித்தொழித்தார்கள். பௌத்தத்தை நாத்திக மதம் என்று சொல்லிதான் அழித்தொழித்தார்கள். வேறு எந்த ஒரு தேசத்திலும் இல்லாத அளவுக்கு இந்தியாவிலே பௌத்தம் செழித்தோங்கி இருந்த வரலாறு இன்றைக்கு நம்முடைய விருது பெற்ற ஜம்புலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் பௌத்தம் செழித்திருந்தது. இன்றைக்கு எங்கே? சிலைகள் எல்லாம் ஏன் உடைக்கப்பட்டன? அம்பேத்கர் சிலைகளை உடைக்கிற அந்த செயல் இருக்கிறதே, அது புத்தர் சிலைகளை உடைத்த வரலாற்றின் எச்சம். அது புத்தர் சிலையை உடைத்த அந்த பண்பாட்டின் எச்சம். அது ஒரு பண்பாட்டு எச்சம். அம்பேத்கர் சிலையை உடைக்கிறான்னா புத்தர் சிலையை உடைச்ச வரலாறு. அவன் முன்னோர் புத்தர் சிலையை உடைச்சான், அவன் வாரிசிலைக்கு அம்பேத்கர் சிலையை உடைக்கிறான். அதே சாதியவாதி நாளைக்கு திருமாவளவன் படத்தையும் எரிப்பான். ஏன்னா அது பண்பாட்டு எச்சம். அது தொடருது, அது அவனுடைய ஜீன்லயே அது வருது. ஏன் குடிசையை கொளுத்துறான்னா, அன்னைக்கு பௌத்த பள்ளிகளை கொளுத்துறான். எங்கெல்லாம் பௌத்த மடம் இருக்கோ அந்த மடத்தை கொளுத்துறான். எங்கெல்லாம் பௌத்த பிக்குகள் இருந்தார்களோ தேடி போய் கழுத்தை இழுத்து கொன்றார்கள். அந்த மதத்தை அடியோடு வேரோடு வேரடி மண்ணோடு வெட்டி சாய்ப்போம் என்பதை போல அந்த மதத்தை அழித்தொழித்தார்கள். அது நல்ல கருத்துக்களை பரப்பியது, நாத்திக கருத்துக்களை பரப்பியது என்று குற்றம் சாட்டினார்கள். நல்ல கருத்துக்களை பரப்பிய ஒரு இயக்கத்தை, பௌத்த இயக்கத்தை அழித்தொழித்தார்கள். அந்த மதம் சகோதரத்துவத்தை பேசுகிறது. இஸ்லாம் சகோதரத்துவத்தை பேசுகிறது, சமணம் சகோதரத்துவத்தை பேசுகிறது, கிறிஸ்தவம் சகோதரத்துவத்தை பேசுகிறது. இந்து மதம் சகோதரத்துவத்தை பேசுகிறதா? மேல் பாதிக்குள்ளே என்னால் நுழைய முடியவில்லையே. திருநீரை அழித்து விட்டதாக ஆத்திரப்படுகிற நீ என்னை அழைத்து செல்ல தயாராக இருக்கிறாயா? கோவிலின் கருவறைக்குள்ளே அழைத்து செல்வதற்கு முன்னால் ஒரு போராட்டம் நடத்த முடியுமா? உன்னை சகோதரனாக ஏற்க அவனுக்கு முடியவில்லை. ஓட்டு போடுவதற்கு உன்னையும் என்னையும் முருக பக்தர் என்று சொல்லி மாய்மால அரசியலில் வீழ்த்த பார்க்கிறான். இந்து மதத்தில் சகோதரத்துவம் இல்லை என்பதனால் அரசியல் நிர்ணய சபையில் வெகுவாக விவாதிக்கப்பட்டு இந்த மதத்தை அதிகாரபூர்வமாக அரசமைப்பு சட்டத்தின் மூலம் அரச மதம் என்று அறிவிக்க கூடாது என்கிற நிலைப்பாட்டை எடுத்தார்கள். ஏன்னா நீ அரச மதமா கான்ஸ்டிடியூஷனை இதை ஏத்துக்கிடுச்சுன்னா இந்த டிஸ்கிரிமினேஷனையே கான்ஸ்டிடியூஷன் அப்ரூவ் பண்ண மாதிரி ஆயிரும். கான்ஸ்டிடியூஷன் itself recognized and approved the discrimination. அதுவே அங்கீகரிச்சிரும். அதை எப்படி ஏத்துக்க முடியும்? சட்டமே டிஸ்கிரிமினேஷனை சரி என்று சொல்லக்கூடிய நிலை உருவாகிவிடும். இந்து மதத்தில் இருக்கிற இந்த பெரும் பிழையை சீர் செய்ய வேண்டும் என்று யாராவது எண்ணி இருக்கிறார்களா? பேசுகிறார்களா? நீ முஸ்லீம் மதத்தில் போனா ஏதாவது சொல்றியா? அதையே விமர்சிக்க மாட்டேங்கிற, கிறிஸ்தவத்தை ஏன் விமர்சிக்க மாட்டேங்கிற? இப்போ நான் நோன்புக்கு போகிறேன், என் தலையில் ஒரு தொப்பி வைக்கிறாங்க, நான் அப்படியே வச்சுட்டாங்கன்னு எடுக்காமலே இருக்க முடியுமா? அடுத்த ஒரு நிமிஷத்தில் எடுத்துடுறேன். அவங்களுக்கும் தெரியும் எடுத்துருவேன்னு. அது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். அடுத்த ஒரு நிமிஷத்தில் எடுத்துருவோம். அப்போ அந்த பூசாரி நெற்றியில் திருநீர் பூசினார், அவருடைய உணர்வை நான் மதிக்கிறேன், அவருக்கு நான் வணக்கம் சொன்னேன், நன்றி சொன்னேன். கொஞ்ச நேரம் தானே வச்சிருக்க முடியும், அதை அப்படியே நான் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? புண்ணியம் கிடைக்கும் என்றும் நான் பூசிக்கொள்ளவில்லை, அவமதிக்க வேண்டும் என்றும் நான் அழிக்கவில்லை.
இது அந்த அற்பர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அவர்களுக்கு அரசியல் தெரியாது. என் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள், என் மீது பாசம் வைத்திருப்பவர்கள் இன்றைக்கு கூட பல கோவில்களுக்கு அழைக்கிறார்கள். நான் போகிறேன். கும்பத்திலே கலசத்திலே தண்ணீர் ஊற்ற சொல்லுகிறார்கள், ஊற்றுகிறேன். இதெல்லாம் எனக்கு 100 வருஷம் வாழணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டு தான் செய்யறேனா? என் தாய் என்னை வீட்டுக்கு வரவேற்கிற போது ஆழம் எடுத்து நெற்றியிலே திருநீறு பூசுகிறார். அதை ஏற்றுக்கொள்கிறேன். என் தாய்க்கு என்ன மதிப்பை கொடுக்கிறேனோ அப்படி என் மக்களுக்கும் நான் மதிப்பளிக்கிறேன். அவ்வளவுதான். அது மக்கள் மீது நான் கொண்டிருக்கிற ஒரு மதிப்பு, அவர்களின் உணர்வுகளுக்கு நான் செலுத்துகிற மதிப்பு. தோழர்களே, இந்து மதத்தில் சகோதரத்துவம் இல்லை என்பதை இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்கிறது. அதனால் தான் அதை அரச மதமாக இந்திய அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. This is the message we have to bring it to the people. There is no equality in Hindu religion. Only discrimination is there. அங்கே அரசமைப்பு சட்டத்தில் ஏன் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் சகோதரத்துவம் இல்லை, சமத்துவம் இல்லை. சகோதரத்துவம் இல்லாத இடத்தில் சமத்துவம் இருக்காது. உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் சகோதரத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற போது இந்து மதம் ஏன் சகோதரத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை மோகன் பகவத் சொல்லுவாரா? அதற்கு விளக்கம் சொல்லுவாரா? மோடி சொல்லுவாரா? அமித்ஷா சொல்லுவாரா? RSS அமைப்புகளை சார்ந்தவர்கள் சொல்லுவார்களா? நீ என்னை சங்கராச்சாரியாக ஆக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. உன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள் என்று தான் சொல்லுகிறேன்.